வணக்கம். நம்ம சேனல்ல இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சோன்னா செக் பண்ணுவோம். வாங்க இன்றைக்கி என்ன நடந்துச்சு, அடுத்த ட்ரேடிங் டேஸில் என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணலாம். ரொம்ப நாளாக நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே ரேஞ்சுக்குள்ளே இருந்துட்டு இருந்துச்சு. அதை மேலே பிரேக் பண்ணுற மாதிரி டெஸ்ட் பண்ணிச்சு. பட் அதுக்கப்புறமா அந்த ஹையை தாண்டி பிரேக் அவுட் ஆகலை, ஃபெயில்ட் ஆகிட்டு திரும்ப பவுண்ட்ரிக்குள்ளே வருது. ஸோ நேற்றும் அந்த பவுண்ட்ரி ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு. இன்றைக்கும் பாருங்கள் இன்சைட் ரேஞ்சுக்குள்ளே வருது. ஸோ ஒன்ஸ் இந்த கன்சல்டேட் லெவலை மேலே பிரேக் பண்ணால் மேலே, கீழே பிரேக் பண்ணால் கீழே வரணும். அதுதான் ரூலு. அதனால் இதை நம்ம க்ளோஸாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ அந்த சப்போர்ட் லெவல் பக்கத்தில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதை டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பிரேக் அவுட் ஆகுதுன்னா கீழே, சப்போர்ட் எடுத்தால் திரும்ப இந்த ரெஷன்ஸ். இப்படி தான் ரூல் இருக்குது. அதனால் அந்த ரேஞ்சை பவுண்ட்ரியை பிரேக் பண்ணும்பொழுது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது அப்படியே 1 ஹவரில் செக் பண்ணலாம். 1 ஹவரில் இமீடியட் ரெஷன்ஸ் லெவலு, சப்போர்ட் லெவலு 24,194, 24,079 அப்படின்னு இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக நடுவிலேருந்து கீழே சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சை தொடரலாம். பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து இவ்வளோ தூரம் இருக்குது, அடுத்த ரேஷன்ஸ் நோக்கி போகும். அல்லது இந்த ரேஞ்சு கீழே பிரேக் அவுட் ஆகுதுன்னா ரிஜெக்ட் ஆகிட்டு அடுத்து இந்த லெவல், இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கணும் இல்லை ரிஜெக்ட் ஆகணும். அடுத்து இந்த லெவல், இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கணும் அல்லது ரிஜெக்ட் ஆகணும். அதனால் இந்த ஒவ்வொரு ரேஞ்சையும் மார்க் பண்ணிங்க. எக்ஸாக்டாக அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மேலே, ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா கீழே அப்படின்ட்டு அடுத்த லெவல் என்ன இருக்கோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். சிபேரில் செக் பண்ணி பார்ப்போம். சிபேரில் பாருங்கள். ஸோ சின்ன ரேஞ்சுக்குள்ளே அடங்கியிருக்கு பாருங்கள். அப்படின்னா நல்லா ஒரு பிரேக் அவுட்டுக்கு வாய்ப்பு இருக்குது, ட்ரெண்டிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்போ அப்படின்னா R1 மேலே தாண்டி சப்போர்ட் அடிச்சுன்னா R2 R3ன்னு போகலாம். சப்போஸ் கீழே S1 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அப்படி S2 S3 அப்படின்னு போகலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன ரேஞ்சாக இருக்கும் சமயத்தில், அந்த ரேஞ்சை மேலே கீழே பிரேக் பண்ணும் சமயத்தில் அந்த சைட் ட்ரெண்டிங்காக இருக்கும். R1லேருந்து சப்போஸ் மேலே போகாமல் ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா S1 வரைக்கும் வந்துடும். அதே போல் S1லேருந்து சப்போர்ட் அடிச்சுன்னா திரும்ப R1 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் சிபிஆரோட ரூலு. அதன்படி ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சேம் இப்போ நம்ம என்ன பார்த்தோமோ அது அப்படியே பேங்க் நிஃப்டிக்கு நடந்தது. பாருங்கள், அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு. ரொம்ப நாளாகவே அந்த கன்சல்டேட் அந்த பவுண்ட்ரிக்குள்ளே இருந்துச்சு. இன்றைக்கும் இன்சைட் ரேஞ்சு. ஸோ அதோடைய ஹை லோ மார்க் பண்ணிக்கலாம். அந்த லோவிலேருந்து சப்போர்ட் அடிச்சுன்னா ஃபஸ்ட்டு ஹையை தாண்டி அப்படியே சப்போர்ட் எடுக்கும் சமயத்தில் மேலே போகணும். அல்லது டைரெக்டாக ஹையை தாண்டது அப்படின்னா இந்த நீளமான கேண்டில்ஸோடைய 75 100 பிரேக் பண்ணிச்சுன்னா இது ஃபெயில்ட் ஆயிரும். அடுத்தது மேலே மேலே. ஸோ அதனால் இந்த சின்ன பவுண்ட்ரியை மேலே பிரேக் பண்ணதா கீழே பிரேக் பண்ணதா அதை பொறுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து எந்த லெவல் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. சேம் 1 ஹவர்லேயும் பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த கேண்டில்ஸோடைய அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு. அதனால் அந்த அந்த ஹை க்ளோஸு மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே தொடர்ந்து போயிடும், கீழே தொட்டுச்சு அப்படின்னா தொடர்ந்து கீழே போகும். அதனால் மேலே பிரேக் அவுட் ஆகுதா கீழே பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சிபிஆரில் பாருங்கள், லோயர் வேல்யூ சிபிஆர் பேரிஷ் சைடு, க்ளோசிங் ப்ரைஸும் பாருங்கள் பேரிஷ் தான், க்ளோசிங் ப்ரைஸும் கீழே தான் இருக்குது. அதனால் ரெண்டும் பேரிஷை சொல்லுது. ஸோ சிபிஆரில் ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா S1லேருந்து சப்போஸ் பையிங் எடுத்தால் திரும்ப R1 வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது. S1 கீழே பிரேக் பண்ணதுன்னா S2 S3ன்னு கீழே போகலாம். சிபிஆருக்கு மேலே பையிங்க்கு ஃபாலோ பண்ண வேணால் R1 வரைக்கும் போகட்டும். R1லேருந்து சப்போர்ட் எடுத்து R2, சப்போஸ் R1லேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா சிபிஆர். ஸோ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் இந்த ரேஞ்சஸ் எல்லாமே சிபிஆரில் இந்த R1 R2 அந்த 1 ஹவர் ரேஞ்செல்லாம் செக் பண்ணுங்கள். அந்த ரேஞ்ச் தொடும் பொழுது சப்போர்ட் எடுத்தால் ரிஜெக்ட் ஆகுதுன்னு செக் பண்ணுங்கள். ஸோ இது கூட மற்றபடியும் செக் பண்ணுங்கள். பார்த்துட்டு உங்களோட ரிசர்ச்சுக்கு தேவையான எல்லா கண்டிஷனும் நீங்கள் மேக் பண்ணுங்கள். பண்ணிட்டு உங்கள் சொந்த முடிவு வச்சு டெக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.